நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்ஸை பார்க்கும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அவங்கள நம்பி இருக்காங்க. மித்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பணத்தையோ மிச்ச ஒரு அவங்களோட அதிகாரத்தையோ நம்பி இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் எங்களை நம்பி இருக்கோம். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுறது. மித்தபடி நீங்கள் சொன்ன இந்த ப்ராப்ளம்லாம் வந்து இப்போ நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போது ஒருத்தரும் சொன்ன ஒரு பிரச்சனைகள் தான் நாங்கள் எடுத்து பண்ணது. இப்போ அந்த ஐயா வந்து நாங்கள் போன உடனே திட்டினாங்க, எதுக்கு நீங்கள் ஓட்டு கேட்க வரீங்க, தெற்கு வெங்காநல்லூர்னு ஒரு ஏரியா, எதுக்கு நீங்களாம் ஓட்டு கேட்க வரீங்க, ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் நல்ல பல்லு இழிச்சிக்கிட்டு வரீங்க, ஆனால் அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆளே காணாமல் போயிடுறீங்களே, இந்த டேங்க் வந்து 30 வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னார். சரி, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருக்கு, அந்த மாதிரி சொல்கிறாரு போல் அப்படின்ட்டு அந்த டேங்க்குக்கு வந்து ரெகுலர் பராமரிப்புக்கு வந்து ஒரு ஏணி கூட இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ஏணி கடையில் போய் எங்கள் ஆளுங்களை கட்சிக்காரங்களை அனுப்பிச்சு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஏணி போட்டு பார்த்தா தான் எங்களுக்கு தெரிஞ்சது, உள்ளே வந்து செடிலாம் வளர்ந்துருந்துச்சு. இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து செடிலாம் வளருதுன்னா அது எவ்வளோ ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஒரு பழமை வாய்ந்ததாக இருக்கணும். சரி, உள்ள செடிலாம் இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது உண்மையிலே 30 வருஷம் க்ளீன் பண்ணாத டேங்க்குன்னு சொல்லி. அன்னைக்கு எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு, ராஜபாளையத்தில் வந்து இந்த டேங்க் மட்டும் 30 வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இல்லை, இந்த ஊரே 30 வருஷம் க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது. இந்த ஊர் மொத்தத்தையுமே செலவு செய்யும். ஸோ நான் இதை வந்து ஒரு மருத்துவத்திலே வந்து ஒரு தலை சிறந்ததுன்னு நினைக்கிறேன். அரசியல் பார்க்குறது வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டும் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு இடத்த சரி பண்ணிட்டோன்னு வைங்களேன், ஒரு 100 பேஷண்ட்டை சரி பண்ண மாதிரி.